நீங்க எப்போதாவது ஒரு பெரிய பல சிறப்பு வசதிகள் இருக்கிற கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களா? கண்டிப்பா. அங்க நுழையும் போதே ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும். ஆமா. அவசர சிகிச்சை பிரிவுல அந்த மெஷின்களோட சத்தம், நூற்றுக்கணக்கான டாக்டர்கள், நர்ஸ்கள்னு எல்லாரும் அங்கும் இங்கும் ஓடிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஒரு மிகப்பெரிய இயந்திரம் மாதிரி ரொம்ப துல்லியமா இயங்குறத நீங்க உணரலாம். ஆனா, அதே நேரத்துல ஒரு கிராமப்புறத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு சின்ன நலவாழ்வு மையத்தை, அதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை கடந்து போகும்போது அது முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப அமைதியா, மரங்களுக்கு நடுவே எந்தவித ஆரவாரமும் இல்லாம ரொம்ப எளிமையா தெரியும். ஆனா அந்த அமைதிக்கு கீழே ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. பார்ப்பதற்கு ஒரு சின்ன கட்டிடம், 2-3 அறைகள், ஒரு சமுதாய நல அலுவலர், அப்புறம் சில சுகாதார பணியாளர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ம் ஆனா வெளிப்பார்வைக்கு ரொம்ப சாதாரணமா தெரியிற இந்த மையத்துக்கு பின்னால் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு இணையான, சொல்லப்போனா அதைவிட மிக கடுமையான உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க ஆச்சரியம். அத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல ரொம்ப விரிவா பார்க்க போறோம். உங்களுக்காக இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிற ஆவணங்கள் NQAS, அதாவது நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்ற தேசிய தர உத்தரவாத தரநிலைகள். ஆமா, இதுல குறிப்பா கிராமப்புற நலவாழ்வு மையங்களை சிறந்த முறையில நிர்வகிக்கிறதுக்கான கவனத்தில் கொள்ள வேண்டிய பகுதி மருத்துவ சேவைகள், அதாவது ஏரியா ஆஃப் கன்சர்ன் கிளினிக்கல் சர்வீசஸ் பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ஒரு சாதாரண கிராமப்புற கிளினிக்க நோயாளிகளோட பாதுகாப்பையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட நல்வாழ்வையும் உறுதி செய்யற ஒரு உயர்தர மையமா மாத்துறது இந்த வழிகாட்டுதல்கள் தான். இதுல E1ல இருந்து E18 வரைக்கும் மொத்தம் 18 குறிப்பிட்ட தரநிலைகள் இருக்கு. கரெக்ட். இது வெறுமனே காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுக்கிற ஏகம் மட்டும் கிடையாது. இது ஒரு சமுதாயத்தோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அளவிடுற இடம். நீங்க ஒரு மருத்துவத்துறை சார்ந்த நிபுணரா இருந்து இந்த NQAS மதிப்பீட்டுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கலாம். அல்லது நம்ம ஊர்ல உள்ள அரசு மருத்துவ மையங்கள் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புற ஒரு சாதாரண ஆனா சமூக அக்கறை உள்ள குடிமகனா கூட நீங்க இருக்கலாம். யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த ஆவணங்கள் ஒரு மிகப்பெரிய திறவுகோல். கண்டிப்பா. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன். இந்த தரநிலைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உள்ளூர் சுகாதார கட்டமைப்புக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அறிவியல் மற்றும் மேலாண்மை இருக்கான்னு பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். தாராளமா. இந்த 18 தரநிலைகளையும் வெறுமனே ஒரு லிஸ்ட் மாதிரி பார்க்காம, ஒரு நோயாளி அந்த மையத்துக்குள் நுழையும் போது நடக்கிற ஒரு பயணமா நாம பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அந்த மையத்தோட அடிப்படை இயங்குதளம், அதாவது கோர் ஆபரேட்டிங் சிஸ்டம். இதுதான் E1 முதல் E7 வரையிலான தரநிலைகள். ஒரு நோயாளி முதல்ல உள்ளே நுழையும் போது என்ன நடக்குது? அதுதான் தரநிலை E1, அதாவது நோயாளிகளின் பதிவு மற்றும் மதிப்பீடு. ஒரு நோயாளி உள்ளே வந்ததும் ஒரு பேப்பர்ல பேரை மட்டும் எழுதி அனுப்புறது கிடையாது. வேற என்ன பண்றாங்க? அங்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் அடிப்படையிலான ஒரு மின் சுகாதார அடையாள அட்டை, அதாவது ஹெல்த் ஐடி மாதிரி ஒரு பிரத்யேகமான அடையாள எண் உருவாக்கப்படுது. இதன் மூலமா அந்த நோயாளியோட முழு மருத்துவ வரலாறும் டிஜிட்டல் முறையில பதிவாகிடும். அட சூப்பர்ல. அது மட்டுமல்ல, அந்த மையத்தை சுற்றியுள்ள கிராமங்கள்ல எத்தனை கர்ப்பிணிகள் இருக்காங்க, எத்தனை முதியவர்கள் இருக்காங்க, சக்கரை நோய் உள்ளவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற மக்கள் தொகை புள்ளி விவரங்களும் ரொம்ப துல்லியமா கணக்கிடப்படுது. அதாவது இது ஒரு மிகப்பெரிய டேட்டாபேஸ் மாதிரி செயல்படுது. ஆமா, சரியா சொன்னீங்க. சரி, ஒரு முறை பதிவு பண்ணியாச்சு. அடுத்து அந்த நோயாளிக்கு ஒருவேளை தீவிரமான நோய் இருந்தா என்ன செய்யறது? அவங்கள அப்படியே விட்டுட முடியுமா? இங்கதான் E2 வருது. இது தொடர் கவனிப்பு, கண்டினியூட்டி ஆஃப் கேர். இதுல என்னை கவர்ந்த ரொம்ப சிறந்த விஷயம் அந்த இருவழி பரிந்துரை முறை, அதாவது 2-way ரெஃபரல் சிஸ்டம். ஆமா, சாதாரண மருத்துவமனைகள்ல ஒரு ஷீட்டை கொடுத்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனா NQAS தரநிலைகளின்படி வண்ணங்களால் குறியிடப்பட்ட பரிந்துரை சீட்டுகளை, அதாவது கலர் கோடட் ரெஃபரல் ஸ்லிப்ஸ் பயன்படுத்துறாங்க. ஓஹோ, அந்த இருவழி முறை அப்படின்னா என்ன? ஒரு நோயாளி மேல் சிகிச்சைக்காக பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பப்படுறாருன்னு வச்சுக்கோ, இத அப்போர்ட் ரெஃபரல்னு சொல்வாங்க. அவர் அங்க போயிட்டு சிகிச்சை முடிஞ்சு மறுபடியும் தன்னோட கிராமத்துக்கே திரும்பின பிறகும் அவரோட சிகிச்சை முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லையா? கிடையாது. அந்த பெரிய மருத்துவமனையோட மருத்துவர்கள் கொடுத்த அறிவுரைகளின்படி இங்க இருக்கிற கிராமப்புற நர்ஸ்கள் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கணும். இத டவுன்வர்ட் ரெஃபரல் அப்படின்னு சொல்வாங்க. நோயாளியே பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறதோட இவங்க வேலை முடிஞ்சிடாது. இது ஒரு முழுமையான வட்டத்தை உருவாக்குது. நோயாளிக்கு தன் சொந்த ஊர்லயே சிறப்பான தொடர் சிகிச்சை கிடைக்குது. சரி, பதிவு பண்ணியாச்சு, ரெஃபரல் முறையும் தயாரா இருக்கு,
நோயை கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு நகரங்கள்ல உள்ள சில ஆஸ்பத்திரிகள்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது, தேவையற்ற பெரிய ரத்த பரிசோதனைகள் பண்றதுன்னு பல விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் E3ல பேசப்படுற நோயறிதல் டயக்னாஸ்டிக்ஸ் தரநிலையா. முற்றிலுமா தடுக்கிறது தான் E3யோட முக்கிய நோக்கம். நோயாளியோட அருகிலேயே உடனடியா செய்யக்கூடிய பரிசோதனைகளை இது வலியுறுக்குது. இத பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங்னு சொல்வாங்க. ஓ, அப்பனா உடனே ரிசல்ட் வந்துருமா? கண்டிப்பா. ஒருத்தருக்கு சாதாரண காய்ச்சல் அப்படின்னா அங்கேயே உடனடியா மலேரியா அல்லது டெங்குவுக்கான ஒரு சின்ன ரேபிட் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. நோயாளியோட பணமும் நேரமும் அனவசியமா வீணாக்கப்படுறது இது தடுக்குது. அருமை. காய்ச்சலுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா அவருக்கு மருந்து கொடுக்கணும். ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கறது அவ்வளோ சாதாரண விஷயமா என்ன? இத பத்தி E4 மற்றும் E5 தரநிலைகள் பேசுது. மருந்துகளை வழங்குறதுல 6 hours அப்படிங்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்றாங்கன்னு நான் படிச்சேன். இது என்ன 6 hours? ஒரு நர்ஸ் மருந்து கொடுக்கும்போது 6 விஷயங்களை மிக துல்லியமா சரிபார்க்கணும். அதான் 6 hours. அதாவது சரியான நோயாளி, சரியான மருந்து, சரியான வழி. சரியான வழினா ஊசியா அல்லது மாத்திரையா அப்படிங்கிறதா? ஆமா, கரெக்ட். அப்புறம் சரியான நேரம், சரியான அளவு மற்றும் கடைசியா ரொம்ப முக்கியமான சரியான ஆவணப்படுத்துதல். ரைட். பேஷண்ட், ட்ரக், ரூட், டைம், டோஸ், அப்புறம் டாக்குமெண்டேஷன். எக்ஸாக்ட்லி. இதுல சின்ன தப்பு நடந்தாலும் அது உயிரிழப்புல கூட முடியலாம். அப்புறம் அதிக கவனம் தேவைப்படும் மருந்துகள், ஹை அலர்ட் ட்ரக்ஸ்னு சிலது இருக்கு. அதை தவறா கொடுத்தா பெரிய ஆபத்து வரும். அதையெல்லாம் சிவப்பு நிற குறியிட்டு தனியா பூட்டி வைக்கணும். இந்த இடத்துல தான் நான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஆவணங்கள்ல படிச்சேன். அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். கேரளாவிற்கு வெளியே உள்ள சில மாநிலங்களோட நலவாழ்வு மையங்கள்ல சுமார் 104 வகையான மருந்துகள் கையாளப்படலான்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆனா கேரளால வேற மாதிரி இருக்கு தானே? ஆமா, சுகாதாரத்துல எப்பவுமே முன்னணியில இருக்கிற கேரளால உள்ள HWCகள் ரொம்ப துல்லியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 34 அத்தியாவசிய மருந்துகளை மட்டுமே கையாளுகின்றன. ஒரு நிமிஷம் இருங்க. குறைவான மருந்துகள் இருக்கிறது எப்படி ஒரு சிறந்த தரத்தோட அடையாளமா இருக்க முடியும்? இது எனக்கு கொஞ்சம் முரண்பாடா தெரியுதே. இது ஒரு அற்புதமான கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது நிறைய மருந்துகள் இருந்தாதான் நல்லதுன்னு தோணும். ஆனா மருத்துவ அறிவியலின்படி இது நிலையான சிகிச்சை வழிகாட்டுதல்களை, அதாவது ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸை பின்பற்றுவதோட மிகச்சிறந்த உதாரணம். ஓ, SDGs ஃபாலோ பண்றாங்களா? ஆமா. எல்லா காய்ச்சலுக்கும் எல்லா இருமலுக்கும் தேவையில்லாம கடுமையான ஆன்டிபயோட்டிக்குகளை அள்ளி கொடுக்கறது நோயாளியோட உடம்புக்கும் எதிர்கால மருத்துவ முறைக்கும் மிகப்பெரிய ஆபத்து. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு மிகச் சரியான உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை மருந்து என்னவோ அதை மட்டுமே கொடுக்கறது தான் சிறந்த மருத்துவம். அதனாலதான் அந்த 36 மருந்துகள் மிகச்சிறப்பா வேலை செய்யுது. நம்பவே முடியல. குறைவான மருந்துகள், ஆனா சிறப்பான பாதுகாப்பான சிகிச்சை. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்புன்னு சொல்லலாம். அடுத்ததா E6 மற்றும் E7 நோயாளியோட நாடி துடிப்பு, ரத்த அழுத்தம் இதையெல்லாம் சரியா பதிவு செய்யறது. நர்சிங் கேர், அப்படி அவசர சிகிச்சை, எமர்ஜென்சி கேர், மாரடைப்பு ஏற்பட்டா உடனடியா CPR செய்யறது, அடிப்படை உயிர் பாதுகாப்பு, BLS, பாம்பு கடி மற்றும் பேரிடர் காலங்கள்ல தயார் நிலையில இருக்கிறது. ஒரு கிராமத்துல விவசாயம் செய்யற ஒருத்தரை பாம்பு கடிச்சிட்டா அவர் பல கிலோமீட்டர் தாண்டி நகரத்துக்கு போறதுக்குள்ள உயிர் போயிடலாம். அந்த நேரத்துல தான் இந்த E7 தரநிலை ஒரு உயிர்காக்கும் கேடயமா செயல்படுது இல்லையா? கண்டிப்பா. பாம்பு கடிக்கான மருந்து, அதை செலுத்துற முறை, நீ எல்லாமே அந்த மையத்துல 24 மணி நேரமும் தயாரா இருக்கணும். இந்த முதல் 7 தரநிலைகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு ரெஸ்டாரண்டோட சமையலறை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு உணவகத்துல கிச்சன் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ, சமையல் குறிப்புகள் எவ்வளோ சரியா பின்பற்றப்படுதோ, கையிருப்பு பொருட்கள் எவ்வளோ தரமா இருக்கோ, அதை வச்சுதான் வெளியே பரிமாறப்படுற உணவோட தரம் இருக்கும். ரொம்ப சரியான உதாரணம். இந்த அடிப்படை செயல்பாடுகள் எந்த குறையும் இல்லாம இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. இத்தனை விதிகள், வழிநாட்டுதல்கள்லாம் பேப்பர்ல பார்க்க ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள்ல NQAS ஆய்வாளர்கள், அதாவது அசஸர்ஸ், ஆய்வுக்கு வருவாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் எல்லாவற்றையும் சரியா செய்யறது போல அங்க இருக்க பணியாளர்கள் நடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது எப்படி அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிப்பாங்க? இங்க கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், NQAS அப்படிங்கிறது ஏதோ ஒரு பதிவேட்டை திறந்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டுட்டு போற சாதாரண இன்ஸ்பெக்ஷன் கிடையாது. இத உறுதி செய்ய அவங்க 4 வலுவான ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சரிபார்ப்பு முறைகளை, மீன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷனை வச்சிருக்காங்க. ஓ, அது என்ன 4 முறைகள்? RR, SI, OB
மற்றும் சிஐ. ம். இந்த 4 முறைகளும் எப்படி செயல்படுதுன்னு ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? தாராளமா. ஆர்ஆர் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ரிவ்யூ, ஆவண சரிபார்ப்பு. உதாரணமா, பாம்பு கடிக்க மருந்து இருக்குன்னு பதிவேட்ல எழுதியிருப்பாங்க. ஆய்வாளர் அந்த பதிவேட்டை பார்த்துட்டு நேரா போய் அந்த மருந்தோட காலாவதி தேதிய சரி பாப்பார். சரி. அடுத்தது எஸ்ஐ. எஸ்ஐனா ஸ்டாஃப் இன்டர்வியூ, பணியாளர் நேர்காணல். அங்க இருக்கிற நர்ஸ கூப்பிட்டு, ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிட்டா 10 நிமிஷத்துல நீங்க என்ன செய்வீங்க, அதுக்கான புரோட்டோகால் என்ன அப்படின்னு கேட்பார். நர்ஸோட பதில் அந்த ஆவணத்தோட ஒத்து போகணும். அது சரி, ஆனா அவங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கலாம். நேர்ல அத சரியா செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதுக்காக தான் ஓபி இருக்கு, அப்சர்வேஷன், அதாவது நேரடி கண்காணிப்பு. ஒரு நோயாளிக்கு நர்ஸ் எப்படி ஊசி செலுத்துறாங்க, கைகளை சரியா கழுவுறாங்களான்னா ஆய்வாளர் நேர்ல நின்னு கவனிப்பார். அப்ப சிஐனா என்ன? இறுதியா சிஐ, கிளையண்ட் இன்டர்வியூ, அதாவது பயனாளிகள் நேர்காணல். சிகிச்சை முடிஞ்சு வெளியே வர நோயாளிகிட்ட போய் உங்களுக்கு எந்த நேரத்துக்கு மருந்து சாப்பிடணும்னு விளக்கமா சொன்னாங்களான்னு கேட்பார். அடங்கப்பா. பதிவேட்டுல உள்ள எழுத்து, பணியாளரோட மூளையில உள்ள அறிவு, அவர் செயல்படுற விதம், அப்புறம் நோயாளியோட உண்மையான அனுபவம், இந்த 4ம் ஒத்துப்போனா மட்டும்தான் அந்த தரநிலை அங்கீகரிக்கப்படும். அப்படிதானே? ஆமா, இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் மார்க்கு கிடையாது. ஆவணத்துல பதியப்படலனா அது நடக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். தப்பிக்கவே முடியாது போல இருக்கே. இது ஒரு மிக துல்லியமான பொறி. சரி, காய்ச்சல், அவசர சிகிச்சை என அடிப்படை விஷயங்களான E1 முதல் E7 வரை பார்த்துட்டோம். ஒரு கிராமப்புற நலவாழ்வு மையம் இந்த அடிப்படைகள்ல தேர்ச்சி பெற்ற பிறகு அது நவீன மற்றும் நாட்பட்ட நோய்களை கையாள தயாராகுது. இத நாம விரிவாக்கப்பட்ட சமூக பராமரிப்பு, ஸ்பெஷலைஸ்ட் கம்யூனிட்டி கேர்னு சொல்லலாம். இதுதான் E8 முதல் E12 வரையிலான தரநிலைகள். காய்ச்சல் மாதிரி உடனடி நோய்களை தாண்டி சத்தமே இல்லாம மனிதர்களை கொல்லும் நோய்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது தான் இதோட நோக்கமா? கரெக்ட். இதுல E8 அப்படிங்கிறது கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் வாய் வழி ஆரோக்கியம். வயதானவங்களுக்கு கண்புரை நோய், அதாவது கேட்டராக்ட் இருக்கான்னு பாக்குறது, ஸ்னெல் அண்ட் ஷாட் மூலமா தூரப்பார்வை, கிட்ட பார்வை சோதிக்கிறது, மூக்குல அடைப்பு இருக்கான்னு பாக்குறது எல்லாம் இதுல அடங்கும். கிராமப்புறங்கள்ல இதையெல்லாம் ஒரு மையத்துல செய்யறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்து E9 மனநலம், மென்டல் ஹெல்த். கிராமங்கள்ல மனச்சோர்வு அல்லது பதட்டம் அப்படிங்கிற வார்த்தைகளையே அதிகம் பயன்படுத்த மாட்டாங்களே, அதை எப்படி அங்க இருக்கிற பணியாளர்கள் கண்டுபிடிப்பாங்க? அதுக்காகத்தான் CIDT அல்லது PHQ மாதிரி எளிய அளவீட்டு கருவிகள் இருக்கு. இத வச்சு நோயாளிகிட்ட சில கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு இருக்கிறது சாதாரண மனநல குறைபாடா, அதாவது CMDயா, அல்லது தீவிர மனநல பாதிப்பா, SMDன்னு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அவங்கள மனநல மருத்துவருக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. அடுத்து E10 தொற்று நோய்கள், கம்யூனிகபிள் டிசீசஸ். இங்க பல தேசிய திட்டங்களோட சுருக்கெழுத்துகள் வருது. இதை நாம எப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஒருத்தருக்கு காய்ச்சல் 14 நாட்களுக்குள்ள மையத்துக்கு வந்தா அவர் சாதாரண காய்ச்சலா அல்லது மலேரியாவா அப்படின்னு கண்டுபிடிக்க உடனடியா ஒரு RDT, ரேபிட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணணும். இது தேசிய கொசுவழி பரவும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம், அதாவது NVBDCP கீழ வருது. ஓ சரி, அப்புறம் காச நோய் டிபி பத்தி ஆவணத்துல சொல்லிருக்காங்களே. ஆமா, காசநோயாளிகள் பாதியிலேயே சிகிச்சையை நிறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நிக்ஷய் போர்ட்டல் அப்படிங்கிற டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமா ஒவ்வொரு நோயாளியும் கண்காணிக்கப்படுறாங்க. அப்புறம் தொழுநோயாக இருந்தா அதற்கால பல்வகை மருந்து சிகிச்சை MDT வழங்கப்படுது. IDSP மூலமா கண்காணிப்பும் நடக்கும். ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்து நாம வர்றது இன்றைய காலகட்டத்துல மிக மிக அவசியமான ஒண்ணு, E1 தொற்றா நோய்கள். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், NCDs. இது வெறும் நோயை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, வாழ்க்கை முறைய மாத்துறதுக்கான ஒரு முயற்சி. ஆமா, 30 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் ஒரு CBSE ஃபார்ம் ஃபில் பண்ணி ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் செக் பண்றாங்க. குறிப்பா சர்க்கரை அளவு ஆபத்தான நிலைக்கு கீழே போகுதா, அதாவது ஹைப்போகிளைசீமியா இருக்கான்னு சரி பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம புற்றுநோய்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுல இந்த மையங்கள் ஒரு புரட்சியே செய்யுதுன்னு சொல்லலாம். ஆமா, குறிப்பா கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்க்கு VIA, விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் வித் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு ஒரு பரிசோதனை பண்றாங்க. நகரங்கள்ல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சு செய்யப்படுற பாப்ஸ்மியர் பரிசோதனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த மலிவான மாற்று.
கரெக்ட். ஒரு சின்ன வினிகர் மாதிரி திரவத்தை பயன்படுத்தி புற்றுநோய் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கான்னு சில நிமிஷங்கள்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எத்தனை பெண்களோட உயிரை காப்பாத்துது தெரியுமா? நிஜமாவே பெரிய விஷயம்தான். அப்புறம் மார்பக புற்றுநோய்க்கான பரிசோதனை சிபிஇ, வாய்வழி புற்றுநோய்க்கான பரிசோதனை ஓவிஇ இதெல்லாமும் பண்றாங்க. நடத்துறது ஈட் ரைட், அதாவது உணவு பிரமிட் மூலமா எந்த உணவை அதிகம் சாப்பிடணும், எதை குறைக்கணும்னு ஊட்டச்சத்து ஆலோசனைகளையும் இவங்க வழங்குறாங்க. சூப்பர். கடைசியா இந்த பிரிவுல E12 முதியோர் மற்றும் நோய் தணிப்பு சிகிச்சை, எல்டர்லி அண்ட் பாலியேட்டிவ் கேர், படுக்கையிலேயே இருக்கிற முதியவர்கள் யார், நடமாடக்கூடியவங்க யாருன்னு அந்த ஊரின் மக்கள் தொகையை மேப்பிங் செஞ்சு வீடுகளுக்கே போய் பராமரிப்பு உபகரணங்களை, ஹோம் பேஸ்டு கேர் கிட்ஸ் வழங்குறாங்க. கரெக்ட். ஒரு நிமிஷம் பொறுங்க, இது கேட்பதற்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன தயக்கம் அல்லது ஒரு கேள்வி வருது. ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒற்றை சமுதாய நல அலுவலர், அதாவது கம்யூனிட்டி ஹெல்த் ஆபீசர், அல்லது ஒரு சின்ன துணை மைய குழு, இவங்க எல்லாமே பண்றாங்களான்னு கேட்க வரீங்களா? ஆமா, இவங்க கண் பரிசோதனை, கேன்சர் ஸ்கிரீனிங்கு, முதியோர் பராமரிப்பு, அப்புறம் மனநல பரிசோதனைன்னு எல்லாத்தையும் ஒருவரே செய்யறது சாத்தியமா? இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை இல்லையா? எப்படி அவங்களால எல்லாத்துலயும் ஸ்பெஷலிஸ்டா இருக்க முடியும்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த அமைப்போட உண்மையான அறிவியலும் நோக்கமும் உங்களுக்கு புரியும். இங்க ஒரு CHOவை நாம புற்றுநோயை குணப்படுத்துற ஆன்காலஜிஸ்டாகவோ அல்லது மனநல மருத்துவராகவோ எதிர்பார்க்கல. பின்ன அவங்க ரோல் என்ன? அவங்க நோயை குணப்படுத்துறவங்க கிடையாது. அவங்க நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிபவர்கள். ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன். இந்த சிஸ்டம் முழுவதுமே குறிப்பிட்ட சில நெறிமுறைகள், புரோட்டோகால்ஸ், அப்புறம் ஆல்கோரிதம்ஸை நம்பிதான் இயங்குது. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு நோயாளியோட வாயில ரொம்ப நாளா ஆறாத புண் இருந்தா அது சாதாரண புண்ணா அல்லது புற்றுநோயான்னு ஆராய்ச்சி செய்யறது அவங்க வேலை கிடையாது. 2 வாரங்களுக்கு மேல ஆறாத புண் இருந்தா உடனடியா அவரை மாவட்ட மருத்துவமனைக்கு பரிந்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆல்கோரிதம். இத ரெஃபரல் லிங்கேஜஸ்னு சொல்லுவாங்க. ஓஹோ, இது பணியாளர்களோட சுமையை குறைக்கிறது மட்டும் இல்லாம நோயாளியோட உயிரையும் சரியான நேரத்துல காப்பாத்துது. அருமை. இப்போ எனக்கு அந்த முழுமையான சித்திரம் புரியுது. அவங்க ஒரு பெரிய எச்சரிக்கை மணி, வார்னிங் பெல் மாதிரி செயல்படுறாங்க. சரி, நாட்பட்ட நோய்கள்ல இருந்து நாம அடுத்த பகுதிக்கு மாறுவோம். இது கிராமப்புற சுகாதார கட்டமைப்புல ரொம்ப உணர்வுபூர்வமான, தீவிரமாக கண்காணிக்கப்படும் ஒரு பகுதி. தாயும் சேயும், அதாவது RMNCA, ஸ்டாண்டர்ட்ஸ் E13, E18. ஆமா, இதுதான் மனிதர்களோட வாழ்க்கை சுழற்சி. RMNCHA அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ், மெட்டர்னல், நியூபோர்ன், சைல்ட் அண்ட் அடாலசன்ட் ஹெல்த்தோட சுருக்கம். ஒரு குழந்தை பிறக்கறதுக்கு முன்பு இருந்து அது வளர்ந்து பெரியவராகும் வரை கொடுக்கிற தொடர் கவனிப்பு. இதுல E13 அப்படிங்கிறது பிறந்த குழந்தை பராமரிப்பு மற்றும் நோய் தடுப்பு. கரெக்ட். ஒரு பிறந்த குழந்தைக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கா அல்லது ஆபத்து அறிகுறிகள் இருக்கான்னு ET80 அப்படிங்கிற நெறிமுறைகள் மூலமா கண்டுபிடிப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஏற்படுற வயிற்றுப்போக்குக்கு ORS மற்றும் ஜிங்க் மாத்திரைகள் கொடுப்பாங்க. தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் அது மிக சரியான வெப்பநிலையில பாதுகாக்கப்படுதா, கோல்டு செயின் மெயின்டைன் பண்றாங்களான்னு கண்காணிக்கிறாங்க. அப்புறம் நான் படிச்சதுல ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அந்த VVM ஸ்டிக்கரை பத்தி தான். ஆமா, ஒவ்வொரு தடுப்பூசி குப்பியும் மீமும் VVM, அதாவது வேக்சின் வயல் மானிட்டர்னு ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரோட நிறம் மாறினா அந்த தடுப்பூசி கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இத நர்ஸ்கள் ஒவ்வொரு முறையும் சரி பார்க்கணும். தடுப்பூசி போட்ட பின் ஏதாவது காய்ச்சலோ ஒவ்வாமையோ ஏற்பட்டா AFFIன்னு சொல்றாங்க. அத கட்டாயமா ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்து E14 குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங். பொதுவா கிராமங்கள்ல இத பத்தி பேச தயங்குவாங்களே. ஆமா, ஆனா அதுக்காக பிரெய்டட் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆலோசனை முறைய பின்பற்றாங்க. பிரெய்டடா? அது என்ன முறை? ஒரு இளம் தம்பதி மையத்துக்கு வராங்கன்னு வச்சுக்குவோம். நர்ஸ் உடனே ஏதோ ஒரு கருத்தடை மாத்திரைய அவங்க கையில திணிச்சிட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க பிரெய்டட் முறைய பயன்படுத்துவாங்க. அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கா? ஆமா, முதல்ல அதோட நன்மைகள், பெனிஃபிட்ஸ், அப்புறம் ஆபத்துகளை, ரிஸ்க்ஸ் விளக்குவாங்க. ஓ, B&R, அப்புறம் ஏன ஆல்டர்னேட்டிவ்ஸ், வேறு என்ன மாற்று வழிகள் இருக்குன்னு சொல்றதா? சரியா சொன்னீங்க. அடுத்து தம்பதியருக்கு ஏதேனும் சந்தேகங்கள், இன்குவைரிஸ் இருந்தா அதை கேட்பாங்க. பிறகு அந்த தம்பதியே ஒரு நல்ல முடிவை எடுக்க டிசிஷன் பண்ண உதவுவாங்க. அந்த முறையை எப்படி பயன்படுத்தணும்னு விளக்குவாங்க. எக்ஸ்பிளனேஷன்.
கடைசியா டிக்கு டாக்குமெண்டேஷன், ஆவணப்படுத்துறது. எக்ஸாக்ட்லி. இது நோயாளியோட உரிமைய மதிக்கிற ஒரு மிகச்சிறந்த அணுகுமுறை. அது ஒரு முழுமையான பயமில்லாத உரையாடலை உருவாக்குது. E15 அப்படிங்கிறது வளரிளம் பருவத்தினர் நலம், அடலசன்ட் ஹெல்த். இதுல 10 பருவத்தினருக்கு வாரந்தோறும் இரும்பு மற்றும் ஃபோலிக் ஆசிட் IFA மாத்திரைகளை வழங்குறது, பருவமடைதல் குறித்த ஆலோசனைகளை எந்தவித சமூக தயக்கமும் இல்லாம வழங்குறது, அப்புறம் பாலியல் தொடர்பான தொற்றுகளுக்கு RTST சிகிச்சை அளிக்கிறதெல்லாம் அடங்கும். ANC குறைஞ்சது 4 முறை செக்கப் பண்ணணும். ஒரு பெண் கர்ப்பம் தரிச்ச 12 வாரங்களுக்குள்ள முன்கூட்டியே பதிவு செய்யப்படணும். நிஷை கிட் மூலமா கர்ப்பத்தை உறுதி செய்யறது, பிரசவ தேதிய EDDய சரியா கணக்கிடுறது இதெல்லாம் நடக்கும். இதுல மிக முக்கியமானது ப்ரீ எக்லாம்சியா எனப்படும் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரில் அல்பமின் இருப்பதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது. இது கர்ப்பிணிகளுக்கு ஏற்படுற வலிப்பு மற்றும் இறப்பை தடுக்கிற மிக முக்கியமான பரிசோதனை. இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. E17 அதாவது பிரசவ நேர கவனிப்பு. இத படிக்கும்போது நான் ஏதோ ஒரு அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்கின் கையேட்டை படிக்கிற மாதிரியே இருந்துச்சு. பிரசவத்தின் 3வது கட்டத்தை ஆக்சிடோசின் மூலமா சுறுசுறுப்பா நிர்வகிக்கிறது. அதாவது AMTSLன்னு ஒரு விதி இருக்கு. ஆமா, பிரசவத்தின் போது பெண்களுக்கு ஏற்படுற அதிகப்படியான ரத்தப்போக்கு தான் தாய் இறப்புக்கு மிக முக்கிய காரணம். குழந்தை பிறந்த உடனேயே இந்த ஆக்சிடோசின் ஊசியை செலுத்துறதன் மூலமா ரத்தப்போக்கு உடனடியா நிறுத்தப்படுது. இது எத்தனாயிரம் தாய்மார்களோட உயிரை காப்பாத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம தேவையற்ற எபிசியோட்டமிஸை தவிர்க்கிறது. அப்புறம் பிரசவத்தின் போது கைகள், கத்தி, தொப்புள் கொடி என அனைத்திலும் 6 சுத்தங்களை 6 கிளீன்ஸை உறுதி செய்யறது. இறுதியா EC18 மகப்பேறுக்கு பிந்தைய கவனிப்பு, போஸ்ட்நேட்டல் கேர். பிரசவம் முடிஞ்ச உடனும் வேலை முடிஞ்சிடறதில்ல. தாய்க்கு அதிரப்படியான ரத்தப்போக்கு இருக்கான்னு குறைந்தது 48 மணி நேரத்துக்கு கண்காணிக்கிறது, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதன் அவசியத்தை விளக்குவது. அப்புறம் பிரசவத்திற்கு பின் ஏற்படும் ஆபத்து அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த சங்கிலி தொடர் நீழுது. இந்த ஒட்டுமொத்த RMCHK கட்டமைப்பை பார்க்கும்போது மனித உயிருக்கு அது பிறப்பதற்கு முன்பு இருந்தே கொடுக்கப்படும் ஒரு முழுமையான வாழ்நாள் உத்தரவாதம் மற்றும் திட்டமிடப்பட்ட பராமரிப்பு திட்டம். அதாவது லைஃப் டைம் வாரண்டி அண்ட் ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் பிளான் மாதிரி எனக்கு தோணுது. அது மிக சரியான ஒப்பீடு. ஒரு கார் வாங்கும்போதே அதற்கான சர்வீஸ் ஷெட்யூல் இருக்கிறது போல ஒரு மனிதனின் ஆரோக்கியத்துக்கும் இங்க ஒரு ஷெட்யூல் இருக்கு. கண்டிப்பா. சுகாதார குழுவினர் இந்த விஷயங்கள்ல ரொம்ப தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. ஏன்னா இத பல வருடங்களா அவங்க தினசரி செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனா NQAS எதை எதிர்பார்க்குதுன்னா, தாய் அல்லது சிசு இறப்பு விகிதம் 0 இருக்கணும் அப்படிங்கறது தான். அதனாலதான் தாய்சே பாதுகாப்பு அட்டை MCP கார்டு மாதிரியான ஆவணங்கள்ல அவங்க அளவிட முடியாத துல்லியத்தை, அப்சல்யூட் பிரிசிஷன் எதிர்பார்க்கறாங்க. ஒரு சின்ன பிழை கூட ஒரு உயிரை பறிச்சிடலாம் இல்லையா? வாங்க, இன்றைய இந்த ஆழ்ந்த அலசலின் இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இந்த கவனத்தில் கொள்ள வேண்டிய பகுதி ஈயோட பிரம்மாண்டத்தை ஒரு முறை சுருக்கமா பார்ப்போம். இது ஏதோ ஒரு நோயாளி வராரு, டாக்டர் மாத்திரை கொடுக்கறாரு, போறாரு அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. இது 18 தரநிலைகளை உள்ளடக்கிய ஒரு மிக துல்லியமா திட்டமிடப்பட்ட மாபெரும் இயந்திரம். நோயாளியோட அடிப்படை பதிவு E1 மற்றும் அவசர சிகிச்சைகள்ல E7 தொடங்கி மனநலம், புற்றுநோய் பரிசோதனைகள் E11, முதியோர் பராமரிப்பு E12, அப்புறம் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு E17 என ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் உள்ளடக்கியது. ஆமா. அடுத்த முறை நீங்க ஒரு கிராமப்புற நலவாழ்வு மையத்தை காரிலோ அல்லது இருசக்கர வாகனத்திலோ கடந்து போகும்போது மரங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த எளிய கட்டடத்தை மட்டும் பார்க்காதீங்க. அதுக்குள் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஆவண சரிபார்ப்புகள், தர கட்டுப்பாடுகள் மற்றும் மனித உயிரை காக்கும் நெறிமுறைகளின் மாபெரும் இயந்திரத்தை மனக்கண்ணுல பாருங்க. நிஜமாவே இது உங்க ஊரின் பொது சுகாதார அமைப்பின் மீதான பார்வையே முற்றிலுமா மாற்றிவிடும். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி அது? NQAS ஆய்வாளர்கள் ஆவண சரிபார்ப்புகளுக்கும், அதாவது ரெக்கார்ட் ரிவ்யூக்கும், தரத்தை நிரூபிக்கிறதுக்கும் எவ்வளோ அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பார்த்தோம். எழுதப்படலைன்னா நடக்கல அப்படிங்கறது அவங்களோட விதி. ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த ஆவணங்களை கச்சிதமா பராமரிக்கணும் அப்படிங்கிற அழுத்தத்துல சுகாதார பணியாளர்கள் நோயாளிகளின் கண்கள்ல பார்த்து பேசி அவங்களோட குறைகளை கேட்பதை விட லேப்டாப்பிலும் பதிவேடுகளிலும் அதிக நேரத்தை செலவிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கு இல்லையா? ரொம்ப ஆழமான சிந்தனை.
இயந்திரத்தனமா பராமரிக்கப்படுற ஒரு கச்சிதமான ஆவணம் நோயை குணப்படுத்த தேவையான மனிதநேயத்தையும் ஒரு மருத்துவர் அல்லது செவிலியர் நோயாளி கிட்ட காட்டுற அன்பையும் பரிவையும் உண்மையிலே பிரதிபலிக்க முடியுமா? தரவுகள், டேட்டா முக்கியம்தான். ஆனா பரிவு, எம்பத்தி அதை விட முக்கியம் இல்லையா? அப்படிங்கிற இந்த ஆழமான மற்றும் அற்புதமான கேள்வியோடு இன்றைய உரையாடலை நம்ம நிறைவு செய்வோம். கண்டிப்பா. ஒரு சாதாரண கிராமப்புற கிளினிக்கின் பின்னால் உள்ள துல்லியம் அளப்பரியது அப்படிங்கிறதையும், அது எவ்வளவு உயிர்களை தினமும் காப்பாத்துது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயணம் முழுவதும் எங்களோடு இணைந்து சிந்தித்து பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மீண்டும் சிந்திப்போம். தற்போதைக்கு விடைபெறுகிறோம்.